ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிஏ இன் ஆக்ஷன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். என்னோட யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு நியூஸ் லெட்டர் சீரிஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓகே, நியூஸ் லெட்டர்னா வீக்லி உங்கள் இமெயிலுக்கு, அதாவது ப்ளீஸ் ஒரிஜினல் இமெயில் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஒரிஜினல் இமெயிலுக்கு ஒரு மெயில் வரும் என்னோட பிஏ இன் ஆக்ஷன் சப்ஸ்டாக்ல இருந்து. ஓகே, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டஸ்ட்ரியோட கீ இன்சைட்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. பிகாஸ் டெய்லி ஏஐ கூட இன்வால்வ் ஆகிறதுனால ஏஐலால் எங்களுக்கு புது டூல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகலாம். ஸோ அது என்னென்னு ஒவ்வொரு வீக்குமே உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி நான் தரப்போகிறேன். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் நீங்கள் அதில் ஒரு இன்சைட் எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி உங்களோட பாத்தை வந்து கிராஃப்ட் பண்ணலான்ட்டு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மெயின் திங்காக இதுக்குள்ளே நான் ரிமோட் ஜாப் லிஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். அதாவது எந்தெந்த கம்பெனி ரிமோட்டாக ஹையர் பண்ணுறாங்க, மெயின்லி டார்கெட்டிங் ஆன் ஏஷியா. அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் எந்த லொக்கேஷன்லேருந்து ஹையர் பண்ணுறாங்கன்னா அந்த ஜாப்பை நான் லிஸ்ட் பண்ண போகிறேன். இந்த எல்லா ஜாப்புமே நான் அதுக்குள்ளே போய் நான் செக் பண்ணி அதோட வேலிடிட்டி, அதாவது அவங்க ஸ்பேம் பண்ணுறாங்களா இல்லாட்டி ஒரிஜினலாகவே ஜாப் போடுறாங்களான்னு பார்த்து தான் நான் அதை லிஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் அண்ட் சீனியர் லெவலுக்கான ஜாப் இருக்கும். பிகாஸ் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரே லெவலில் இருக்க மாட்டாங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லெவல்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த லிஸ்ட்டை இது பண்ணுறேன். அண்ட் இந்த லிஸ்ட் எதுவுமே எந்த ஒரு ஜாப் பேண்டிங் பிளாட்ஃபார்ம்குள்ளால போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க்டினோ, நௌக்ரி அந்த மாதிரி ஜாப் பேண்டிங் பிளாட்ஃபார்ம் போகாது. டிரெக்டாகவே அந்த லிங்க் வந்து அந்த கம்பெனியோட கேரியர் பிளாட்ஃபார்முக்கு தான் போகும். ஸோ அந்த லிஸ்ட்டுமே அதில் ஒவ்வொரு வீக்குமே வரும். ஸோ இதனால என்ன சொல்கிறது, இதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணும். பிகாஸ் இந்த ஜேர்னியோட ஃபைனல் எண்டே நாங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்ட் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் ரோலில் போயிட்டு ப்ளேஸ் ஆகிறது தான். ஸோ அதை நாங்கள் இப்போயே ப்ளேஸ் ஆகிட்டோம்னா நாங்கள் த்ரூ அவுட் ஜேர்னி லேர்ன் பண்ணுறது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வி கேன் கெட் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இங்கே போனீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்னு இருக்கும். உங்கள் ஒரிஜினல் இமெயில் டைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஒரிஜினல் இமெயிலுக்கு என்னோட நியூஸ் லெட்டர் வரும். நீங்கள் ஏதாச்சும் டூப்ளிகேட்டான இமெயிலோ டெம்பரரி இமெயில் போட்டிங்கன்னா அது வந்து உங்கள் டெம்பரரி இமெயில் பாக்ஸுக்கு தான் போகும். ஸோ நீங்கள் அந்த ரிமோட் ஜாப்ஸை வந்து டெய்லி பார்க்க முடியாது. And I'm telling it again, it's not a paid promotion or anything. I'm just giving back to my subscribers. That's it. Yeah, just get in the video, guys. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, பிவட் டேபிள் வச்சு எப்படி ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணலாம்ட்டு. இதுக்கு போட்ட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அந்த பிவட் டேஷ்போர்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் நாங்கள் இன்க்ளூட் பண்ண போகிறோம்ட்டு. ஸோ அதில் எந்த கமெண்ட்டுமே வரல. ஸோ அதனால நான் அந்த டேஷ்போர்டே அப்படியே ரீக்ரியேட் பண்ணி எப்படி பண்ணலான்னு காட்ட போகிறேன். ஸோ இவ்வளோ நாளாகவுமே நாங்கள் பிவட் டேபிள்ஸோட பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நீங்கள் எதையுமே பார்க்கலாட்டி மேலே கார்டில் வீடியோ ஆட் பண்ணுறேன், அதை மறக்காம செக் அவுட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே சொல்கிறது ஒரு ஃபாஸ்ட் பேஸ்லாம் போக போகிறேன். பிகாஸ் இல்லை காட்ட போகிற எல்லா டீட்டெயில்ஸுமே அப்பார்ட் ஃப்ரம் ஸ்பார்க் லைன் எல்லாமே இன்டெப்த்தாக நாங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் அந்த வீடியோ செக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மோர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். யா, ஸோ கெட் இன் டு த வீடியோ. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற அந்த டேட்டா தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரம் த டே ஒன் இந்த டேட்டாஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அண்ட் இட்ஸ் டெக் சேல்ஸ் டேட்டா. 2 ஸ்டோர்ஸ் கிடையாது, அதாவது கம்ப்யூடெக் அண்ட் மைக்ரோவேல் இந்த 2 ஸ்டோருக்கு இடையிலான ஒரு டேட்டா. ஸோ ஃபஸ்ட்டாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம டேஷ்போர்டில் வரப்போகிற எல்லா சார்ட்டையுமே ஒரு டிஃப்ரெண்ட் டேப்ஸில் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அந்த சார்ட் எல்லாத்தையுமே ஒரு ஒரு ஒன் பேஜருக்கு கன்வெர்ட் பண்ணி அது ஒரு டேஷ்போர்டை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் பார்க்க போகிறது கவுண்ட் ஆஃப் சேல்ஸ். இதில் வந்து கவுண்ட் ஆஃப் சேல்ஸ்னு போட்டுக்கலாம். ஓகே, இதுலேருந்து பிவட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் ஜஸ்ட் சேல்ஸ் அவ்வளோ. இல்லை சம் இருக்குது, சம்மை நாங்கள் வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ் கவுண்ட்டாக மாற்றிட்டோம். ஓகே, இப்போது பிவட் சார்ட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிவட் சார்ட்ஸ் இருக்குது. இல்லை ஸோ நம்மளோட பிவட் சார்ட்ஸை வந்து இப்போ இதில் பார்க்கும்போது ஓகேயா இருக்குது. பட் நாங்கள் டேஷ்போர்டில் பார்க்கும்போது இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த
லெஜெண்ட்ஸ் அண்ட் இந்த பட்டன்ஸ்லாம் இருந்தால் கொஞ்சம் அக்லியாக இருக்கும். ஸோ அதனால நாங்கள் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பிளாங்கான சார்ட் தான் வச்சுருப்போம். பிகாஸ் நாங்கள் அந்த டேஷ்போர்டில் இதுக்கான லெஜெண்ட் அண்ட் மேலே இருக்க ஹெடர் எல்லாமே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். Then, ஓகே இந்த இடத்துல ஹெடரை மட்டும் வச்சுக்குவோம். பிகாஸ் நாங்கள் எல்லாத்தையுமே ஒன்றா மூவ் பண்ணும்போது நமக்கு எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு கவுண்ட் ஆஃப் சேல்ஸ் இதே ஒரு காப்பி எடுத்துருவோம். நான் காப்பி பண்ணுறது என்ன பண்ணுறேன்னா இதை ட்ராக், அதாவது கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணேன்னா அது வந்து காப்பி எடுத்துரும். ஸோ செகண்ட் நாங்கள் பார்க்க போகிறது பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டோர். ஓகே இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இதே வந்து சேல்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அகெயின் சம், இப்போ இந்த கவுண்ட்டை வந்து நாங்கள் சம்மாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். தென் நாங்கள் பார்த்தோம்னா ஸ்டோரை போடுறோம். ஓகே இல்லை உண்டை வந்து அது மைக்ரோபோல் கலராக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே இதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சார்ட் இம்போர்ட் பண்ணுவோம். அதாவது நாங்கள் ஒரு டோனட் சார்ட் இதில் ஆட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஸோ யா, ஸோ இந்த டோனட் சார்ட்டை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டாக ஃபார்மேட் பண்ணுவோம். அதாவது இந்த ஓல்ட சைஸை ரெடியூஸ் பண்ணோம்னா எங்களுக்கு ஒரு டீசென்ட் லுக் ஒன்று வரும். யா, இந்த லுக் ஓகே இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த border lines எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அவுட்லைன், இதுக்கப்புறம் வந்து பட்டன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. திஸ் இஸ் percentage of stores. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் பெர்சன்டேஜ், பட் இந்த இடத்துல வந்து டோட்டல் இருக்குது. ஸோ இதை வந்து ஷோ வேல்யூ as percentage of grand total. ஸோ இந்த ப்ரீவியஸில் ஒன்று பண்ண மறந்துட்டோம். அதாவது இடத்துல போய் டிசைனில் போயிட்டு நாங்கள் ஒரு டேட்டா லேபிள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு டேட்டா லேபிள் ஆட் பண்ணியாச்சு. கலரை சேஞ்ச் பண்ணி போல்ட் பண்ணி ஃபுல் சைஸ் லைட்டாக கூட்டிக்கிறோம். ஓகே ஸோ இதே மாதிரி இங்கேயும் பண்ணிடலாம். டிசைன், எஸ், டிசைன் கிளிக் பண்ணியாச்சு. சார்ட் ஐட்டம்ஸ், போயிட்டு கலர் சேஞ்ச் பண்ணுறோம். தென் போல்ட். ஓகே கூல். இப்போ அதே காப்பி எடுக்கிறோம். அகெயின் இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த சார்ட் தேவையில்லை. ஸோ இங்கே நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 5 மேனேஜர்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து அகெயின் நம்ம பெர்சன்டேஜ் தேவையில்லை. ஸோ இதை வந்து நோ கன்ஃபியூஷன் மாற்றியாச்சு. இந்த இடத்துல வந்து மேனேஜர் ஆட் பண்ணியாச்சு. ஓகே தென் அகெயின் வேல்யூ ஃபில்டர்ஸ்குள்ளே வந்து டாப் 5 செலக்ட் பண்ண போகிறோம். டாப் 5 அண்ட் ஐட்டம்ஸ் பை சம்ஸ் பை சேல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜர் வந்துட்டு அகெயின் இந்த இடத்துல ஒரு புது பார் சார்ட் போடுறோம். எஸ், ஸோ அங்கே பண்ண அதுதான் இங்கேயும் பண்ண போகிறோம். நமக்கு தேவையில்லை எல்லாத்தையுமே டிலீட் பண்ண போகிறோம். டாப் 5 மேனேஜர்ஸ். ஓகே இந்த இடத்துல வந்து டேட்டா லேபிளே ஆட் பண்ணணும். இந்த இடத்துல இப்படி ஆட் பண்ண நல்லா இருக்கும். ஸோ யா, எனக்கு இந்த இடத்துல டேட்டா ஃபார்மேட்டில் போயிட்டு
நம்ம ஃபார்மேட்டில் போயிட்டு அக்கௌண்டிங்கில் போயிட்டு நாங்கள் 1 டிஜிட் ஆக்கிடும். பிகாஸ் டெசிமலில் பார்க்குறது கொஞ்சம் அக்லியாக இருக்குது. அதனால நம்ம ஃபார்மேட் அக்கௌண்டிங் ஓகே ஓகே பண்ணலாம். சிம்பிள் செலக்ட் பண்ணுங்க. ஓகே கூல். இப்போ சிம்பிள் செலக்ட் பண்ணியாச்சு, வந்துடுச்சு. தென் நாங்கள் பார்க்க போகிறது டாப் சேல் மந்த். இதே ஒரு புக் பண்ணி எடுத்தாச்சு. டாப் சேல் மந்த். இடத்துல மந்த் தூக்கி போட்டோம்னா நமக்கு மந்த் வரும். பட் இதில் பார்த்தீங்கன்னா எஸ் அந்த குரூப் பண்ண மாதிரி வந்துடுச்சு, எனக்கு தேவையில்லை. ஓகே பட் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வேல்யூ ஃபில்டரில் போனால் டாப் 1 மட்டும்தான் தேவை. ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏப்ரல் வந்துட்டு, ஸோ இது வந்து உள்ள போட்டுக்கலாம். ரைட்டாக ஸ்பான்சர்ஸ் கூட்டிட்டு டாப் சேல் மந்த் ஏப்ரல் பண்ணிக்கலாம். ஐ திங்க் ஏப்ரல் தான் நல்லா இருக்கும், பிகாஸ் எங்களுக்கு ஒரு ஐடியா கிடையாது எந்த மந்த் டாப்பாக இருக்குன்ட்டு. ஓகே அதுக்கப்புறம் பார்க்கணும் ஸ்பார்க்லைன். ஸோ இந்த ஐடியா வந்து நான் பார்க்கவே இல்லை, ஸ்பார்க்லைன் என்ன பண்ணுறது. ஸோ ஸ்பார்க்லைன் என்னென்னா நம்ம செல்லுக்குள்ளேயே ஒரு லைன் சார்ட் மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் என்ன கிரியேட் பண்ண போகிறோம்னா கேட்டகரிஸை பேஸ் பண்ணி அந்த கேட்டகரிஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு ரீஜனுக்கும் அந்த கேட்டகரிஸில் சேல்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்ற ஒரு லைன் சார்ட். பட் அந்த லைன் சார்ட் வந்து எங்களுக்கு எந்த ஏரியாவே எடுக்க போகிறது இல்லை, ஜஸ்ட் இந்த ஒரு செல்லுக்குள்ளே எப்படி ஒரு லைன் சார்ட் போடுறதுன்னு காட்ட போகிறோம். ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி அதுக்கான டேட்டாவை எடுப்போம். ஸோ அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன், ஸ்பார்க்லைன்றது ஒரு லைன் சார்ட் வித்தின் அ செல். ஸோ நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் கேட்டகரிக்கு ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்கான ஒரு டேட்டா வந்து ஒரு மந்த் ஒரு ஃபுல் மந்த்துக்கான டேட்டா இருக்குது, அதாவது ஃபுல் இயருக்கான டேட்டா எங்ககிட்ட இருக்குது. அந்த டேட்டா வந்து எப்படி ஒரு செல்லுக்குள்ளே ஒரு லைன் சார்ட்டாக கன்வே பண்ணலாம் தான் ஸ்பார்க்லைனோட ஐடியா. ஸோ ஃபஸ்ட்டாக நான் வந்து சேல்ஸை போட்டுக்கிறேன், சேல்ஸ் இயர். அதுக்கப்புறமா கேட்டகரிஸ் province region yes and columnsல வந்து again month. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிராண்ட் டோட்டல் தேவையில்லை. ஸோ இந்த கிராண்ட் டோட்டல் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அகைன் டிசைனில் போயிட்டு கிராண்ட் டோட்டல் ஓப்பன். ஓகே இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல ஆல் ரீஜன் இருக்குது. இந்த ரீஜனை வந்து நாங்கள் 4 டூப்ளிகேட்ஸ் எடுக்க போகிறோம், அதாவது நாட் 4 ஆக்சுவலி 5 மொத்தமாகவே. இங்கிலாந்து, அப்புறம் நார்த் ஐலாண்ட், ஸ்காட்லாண்ட், வேல்ஸ்ன்ட்டு. ஓகே பட் இந்த இடத்துல வந்து இங்கிலாந்து செலக்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து நார்த் ஐலாண்ட், இங்கே வந்து ஸ்காட்லாண்ட், அதுக்கப்புறமா இங்கே வந்து வேல்ஸ். ஸோ இதோட சார்ட் எதுவுமே நாங்கள் இப்போ க்ரியேட் பண்ணல, பிகாஸ் அது வந்து ஒன் செல்லில் க்ரியேட் பண்ணுறதுனால நாங்கள் வந்து இப்போ பண்ண முடியாது. ஸோ இதை வந்து ஸ்பார்க்லைன் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இதில் நான் காப்பி எடுத்தா அது வந்து அகைன் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ நான் அகைன் இந்த டேட்டில் காப்பி எடுத்து சேல்ஸ் பை கேட்டகரி and region. Region sales by. ஸோ இங்கேருந்து ஒரு கொப்பின் எடுத்து இது டாப் சேல்ஸ் அதாவது சேல்ஸ் பை கேட்டகரி அண்ட் ஸ்டோர்.
ஓகே. ஷூட். ஓகே. இது வந்து சம் ஆஃப் சேல்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறமா கேட்டகரிய போட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ ஸ்டோர். இத நாங்க என்ன பண்ண போறோம்னா, ஆ நமக்கு தேவையில்ல. தூக்கிட்டு நம்ம பார் சார்ட் எடுக்கலாம். ஸோ இப்ப நான் காலம் சார்ட் யூஸ் பண்ணி ஒரு பார் சார்ட் யூஸ் பண்ணி யா இந்த எல்லா பட்டனையும் தூக்குறோம். இதையும் தூக்கியாச்சு. இதை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணோம்னா ஓகே நமக்கு இந்த லைன் தேவை. ஐ திங்க் லைன் இருந்தால் மோர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். வேல்யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது பிகாஸ் இதுக்கு வந்து நாங்கள் டேட்டா லேபிள் போட ரொம்ப கிளம்ஸி ஆயிரும். பிகாஸ் இதுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஓவர்லேப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு அக்லியாக இருக்கும். ஸோ இப்படி போட்டால் மோர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பிகாஸ் மல்டிபிள் ரோஸ் ஆஃப் இது இருக்குது. ஸோ அதனால நாங்கள் இப்படியே போட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த வந்து ஓட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். பிகாஸ் இது ஏர்லியாக வந்து டிவிஸ் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் ஓட்டை ரிவர்ஸ் பண்ணி எடுத்து இப்படி வந்துட்டு தென் ஃபைன் அண்ட் ஃபைனலாக நாங்கள் கடைசி ஒன்று போட போகிறோம். அதாவது சேல்ஸ் இங்கிலாந்து. அதாவது இங்கிலாண்டில் மட்டும் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்ட்டு. ஸோ அதை எப்படி பண்ணுறேன்டா லிஸ்ட்டில் போயாச்சு. ரீஜன் நமக்கு தேவையில்லை. ஐ திங்க் ஸ்டோர் பை எடுக்கலாம். ஃபில்டரில் போயிட்டு ஒன்லி இங்கிலாந்து. ஓகே இப்படி ஒரு சார்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாக் சார்ட் கிரியேட் பண்ணலாம். எஸ் எஸ் ஓகே ஐடோல் பட்டன்ஸ் தேவையில்லை. இதுவும் தேவையில்லை. இதுவும் தேவையில்லை. இதுவும் தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல வந்து டிசைன்ல வந்து எஸ் டேட்டா லேபிள். And white. பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா டேட்டாவுமே சார்ட்டுமே கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக நாங்கள் டேஷ்போர்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ டேஷ்போர்டு கிரியேட் பண்ண முதல் வந்து நான் வந்து ஆல்ரெடி அந்த ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபார்மேட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேட்ச் ட்ராப்பில் ஒரு ஷேப் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த செல்ஸை வந்து கலர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு அகைன் இன்னொரு ஷேப் மாதிரி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸஸ். ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்க எல்லா டேட்டாவுமே இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ்ட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பார்க்லைன் தேவை. ஸோ இதுக்கு இந்த கேட்டகரிஸ் நான் வந்து ஃபஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். கேட்டகரிஸ் போல்ட் பண்ணிட்டு போல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் போல்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு லைன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பார்க்லைனோட இந்த டோட்டல் இதுவுமே கிளிக் பண்ண வேண்டாம். ஓகே ஸோ இதோட கலரை வந்து இந்த மாதிரி பிளாக்ல வச்சுக்கிறேன். அண்ட் ஹை பாயிண்ட்டை வந்து ரெட் அண்ட் லோ பாயிண்ட்டை வந்து ரெட்டில் வச்சுக்கிறேன். ஸோ சேம் லைக் திஸ் நாங்கள் இதை வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இதையும் ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்கிப் பண்ணிடலாம்.
ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்பார்க்லைன் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணியாச்சு. பட் ஸ்பார்க்லைன்ல பார்த்தீங்கன்னா 2, 3 இஷ்யூஸ் இருக்குது. ஸோ நீங்க லைட்டா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ம் இந்த கேப் இருக்கு. அதாச்சும் ஒரு லைன் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஏன்னு நாங்க இது இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தோம்னா, நம்மளோட ஆ பிவட் சார்ட்ல பிளாங்க்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிளாங்க்ல வந்து எந்த டேட்டாவுமே இல்ல. ஸோ நாங்க ஏர்லியர் வீடியோல பார்த்தீங்கன்னா, ஒரு பிவட்ல எப்படி பிளாங்க் இருந்தத ஃபில் பண்றேன்ட்டு. ஸோ பிவட் டேபிள் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு ஃபார் எம்ப்டி செல்ஸ் 0. அதே மாரி இங்கேயும் வந்து பிவட் டேபிள்ஸ் ஃபார் எம்ப்டி செல்ஸ் 0. ஓகே. 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 யா. கூல். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட எல்லா ஸ்பார்க் லைனுமே பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு. ஸோ அதுக்கேத்த மாரி லைட்டா இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இதையுமே அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த 3 லைனையுமே டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட இது இருக்குது. இதுல இருக்க பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே நாங்க ஒன்றா ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ ஒன்றா தான் ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுல பேக்ரவுண்ட வந்து டிசைன்ஸ்குள்ள இப்போ ஃபார்மட்ல போனீங்கன்னா, ஷேப் ஃபில் இருக்கும். நோ ஃபில்ல கொடுத்தீங்கன்னா ஓகே. அண்ட் ஒரு மாரி பேக்ல அவுட்லைன் குடுத்துருவோம். சேம். ஓகே. லைட்டா கீழ எடுத்துக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி கம்ப்யூட் டெக் அண்ட் மைக்ரோ வேர்ல்டுக்கான லெஜெண்ட குடுத்துட்டேன். ஸோ இங்க எல்லாமே அதுபடி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததா முக்கியமான விஷயம் ஸ்ப்ளிட்டர் கிரியேட் பண்றது. நாட் ஸ்ப்ளிட்டர், ஸ்லைசஸ் சாரி. ஸோ ஸ்லைசஸ் நான் ஆல்ரெடி அந்த வீடியோ காட்டியிருந்தேன். எப்படி நான் கிரியேட் பண்ணலாம்ன்ட்டு. பட் இதில கிரியேட் பண்ணும்போது, நாங்க ஒரு ஸ்லைசஸ்க்கு எல்லா சார்ட்டுமே ரியாக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டா ஒரு சார்ட்ட கிளிக் பண்ணி இன்சர்ட் ஸ்லைசஸ். எனக்கு கேட்டகரி அண்ட் ஆல்சோ ஸ்டோர் இந்த 2யும் பேஸ்ட் பண்ணி வேணும். ஓகே பண்ணேன்னா வந்துருச்சு. ஓகே. இதில பார்த்தீங்கன்னா 2 காலம்ஸ் அண்ட் யா 174 இதுலயுமே 80 காலம் ஆக்கிட்டு வேற 174 மாத்துனா ஒரே ஹைட்ல வந்துரும். தென் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணோம்னா ஓகே. இப்ப அதுக்கு பண்ண அதே மாதிரி இந்த 2 மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஸ்லைசஸ் ஓகே. இதோட ஃபார்மட்ட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. லைக் திஸ். ஜஸ்ட் a ரேண்டம் கலர்ஸ் காய்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் இங்க நான் இப்படி செலக்ட் பண்ணேன்னா, உங்களுக்கே தெரியும் எந்த பர்ட்டிகுலர் சார்ட் மட்டும் அப்டேட் ஆகுது. விச் மீன் இந்த ஒரே ஒரு சார்ட் மட்டும் தான் அப்டேட் ஆகுது. ஸோ இது எப்படி நாங்க மாத்தலாம்னு நான் ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருந்தேன். பட் அகைன் சொல்றேன். இந்த ரிப்போர்ட் ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு இங்க இருக்க எல்லா டேபிளையுமே கிளிக் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா, நீங்க குடுக்குற நேரம் இதுக்கு எல்லா டேபிளுமே அப்டேட் ஆகும். நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட் டெக் அண்ட் மைக்ரோ வேர்ல்டுக்கான 2க்கான டேட்டாவும் இருக்கு. பட் இங்க கம்ப்யூட் டெக் நான் கிளிக் பண்ணேன்னா, அதுக்கான டேட்டா மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்மளோட ஸ்லைசஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஒர்க் ஆகுது. செகண்டுமே அதே மாதிரி கனெக்ஷன்ஸ் போயிட்டு பட் உங்களுக்கு வேணும்னா எந்தெந்த டேபிள்ஸ் கேட்டகரியோட லிங்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு பண்ணலாம். பட் மோஸ்ட்லி நாங்க ஒரே செட் ஆஃப் டேட்டாஸ் யூஸ் பண்ணனால பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணோம்னா, இப்ப ஹியர் ரியாக்ட் பண்ணுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபார் அக்சஸரீஸ் அண்ட் நாங்க மல்டிபிள் வேணும்னா, இங்க இந்த பட்டன கிளிக் பண்ணிட்டு எஸ் கிளிக் பண்ணா நம்ம டேட்டா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். கூல். ஸோ காய்ஸ் நம்மளோட டேஷ்போர்ட் ஃபைனலா ரெடி ஆயிருச்சு. ஸோ
இதுல ஏதாச்சுமே டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த டேட்டா செட்டை வந்து நான் கீழே லிங்க்ல கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம அதை நீங்க ட்ரை பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி உங்க டேஷ்போர்டை கிரியேட் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் நீங்க இதே கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த டேஷ்போர்டை வச்சு உங்களால என்னென்ன அந்த ஐ மீன் இந்த த்ரூ அவுட் ஜேர்னி நாங்கள் என்னென்ன படிச்சோமோ அதை வச்சு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஷ்போர்டு கிரியேட் பண்ண முடியும். அண்ட் எஸ், ஸோ கிரியேட் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை நாங்கள் டேக்ஸ் அதாவது டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன்கள் போக போகிறோம். ஸோ விச் மீன் பவர் பிஐக்குள்ளே ஸ்டெப்பிங் பண்ண போகிறோம். ஸோ பவர் பிஐ ஸ்டெப்பிங் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பைத்தன். ஸோ let's get the journey started, guys, and see you on the next video. Bye.